மக்களவை இடங்கள் அதிகரிப்பு மீண்டும் மசோதா. மக்களவை இடங்களை 50 விழுக்காடு அதிகரிக்க மோடி அரசு திட்டம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. எல்லா மாநிலங்களுக்கும் தலா 50 விழுக்காடு இடங்கள், கசியும் தகவல். மக்களவை இடங்கள் அதிகரிப்பு மீண்டும் மசோதா. மக்களவை இடங்களை 50 விழுக்காடு அதிகரிக்க மோடி அரசு திட்டம். எல்லா மாநிலங்களுக்கும் தலா 50 விழுக்காடு இடங்கள், கசியும் தகவல். மக்களவை இடங்களை 50 விழுக்காடு அதிகரிக்க மோடி அரசு திட்டம். எல்லா மாநிலங்களுக்கும் தலா 50 விழுக்காடு இடங்கள், கசியும் தகவல். மக்களவை இடங்கள் அதிகரிப்பு மீண்டும் மசோதா. மக்களவை இடங்களை 50 விழுக்காடு அதிகரிக்க மோடி அரசு திட்டம். எல்லா மாநிலங்களுக்கும் தலா 50 விழுக்காடு இடங்கள், மக்களவை இடங்களை 850ஆக அதிகரிக்க பாஜக திட்டம். தென்னகத்தின் கவலைகளை கருத்தில் கொண்டு புது யோசனை. மக்களவை இடங்களை 850ஆக அதிகரிக்க பாஜக திட்டம். தென்னகத்தின் கவலையை கருத்தில் கொண்டு புது யோசனை. எல்லா மாநிலங்களுக்கும் தலா 50 விழுக்காடு அதிகரிக்க திட்டம். ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட மோடியின் திட்டம். இப்போது பலத்தை திரட்டிக் கொண்டு வரும் பாஜக. மீண்டும் வரும் தொகுதி மறுவரையறை திட்டம். ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட மோடியின் திட்டம். இப்போது பலத்தை திரட்டிக் கொண்டு வரும் பாஜக. மீண்டும் வரும் தொகுதி மறுவரையறை திட்டம். ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட மோடியின் திட்டம். இப்போது பலத்தை திரட்டிக் கொண்டு வரும் பாஜக. மீண்டும் வரும் தொகுதி மறுவரையறை திட்டம். ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட மோடியின் திட்டம். இப்போது பலத்தை திரட்டிக் கொண்டு வரும் பாஜக. மீண்டும் வரும் தொகுதி மறுவரையறை திட்டம். ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட மோடியின் திட்டம். இப்போது பலத்தை திரட்டிக் கொண்டு வரும் பாஜக. மக்களவை இடங்கள் அதிகரிப்பு மீண்டும் மசோதா. எல்லா மாநிலங்களுக்கும் தலா 50 விழுக்காடு இடங்கள், கசியும் தகவல். மாநிலங்களில் எத்தனை இடங்கள் அதிகரிக்கும் என்பன போன்ற தகவல்களை தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். மாநிலங்களில் எத்தனை இடங்கள் அதிகரிக்கும் என்ற தகவல்களை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு தற்போதைய இடங்கள் 39ஆக இருக்கும் நிலையில் புதிய இடங்கள் 59ஆக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெண்களுக்கு 20 என்று உயரும் என்று தெரிய வருகிறது. கேரளத்தில் தற்போதைய இடங்கள் 20ஆக இருக்கும் நிலையில் 50 விழுக்காடு உயர்வு எனும் பட்சத்தில் புதிய இடங்கள் 30ஆக இருக்கும். பெண்களுக்கு 10 இடங்கள் அதிகரிக்கும். கர்நாடகாவிற்கு 28 இடங்கள் தற்போது இருக்கும் நிலையில் 50 விழுக்காடு உயர்வு எனும்போது புதிதாக 42 இடங்களும், பெண்களுக்கு 14 இடங்களும் இருக்கும். ஆந்திர பிரதேசத்திற்கு தற்போது 25 இடங்கள் இருக்கும் நிலையில் 50 விழுக்காடு உயர்வு எனும் பட்சத்தில் 38ஆக இருக்கும். பெண்களுக்கு 13ஆக இருக்கும். மாநிலங்களில் எத்தனை இடங்கள் அதிகரிக்கும் என்ற தகவல்களை பார்த்து வருகிறோம். தெலுங்கானாவிற்கு தற்போதைய இடங்கள் 17ஆக இருக்கும் நிலையில் 50 விழுக்காடு உயரும் போது புதிதாக 26 இடங்களும், பெண்களுக்கு 9 இடங்களும் இருக்கும். அதேபோல உத்தரப்பிரதேசத்திற்கு தற்போது 80 இடங்கள் இருக்கும் நிலையில் 50 விழுக்காடு உயர்வு எனும் பட்சத்தில் 120 இடங்களும், பெண்களுக்கு 40 இடங்களும் இருக்கும். தொடர்ந்து மகாராஷ்டிராவில் தற்போதைய இடங்கள் 48ஆக இருக்கும் நிலையில் அதிகரிப்பு ஏற்படும் பட்சத்தில் 72ஆகவும், பெண்களுக்கு 24ஆகவும் இருக்கும். பீகார் மாநிலத்தில் தற்போதைய இடங்கள் 40ஆக இருக்கும் நிலையில் 50 விழுக்காடு உயர்வு எனும் பட்சத்தில் புதிய இடங்கள் 60ஆகவும், பெண்களுக்கு 20ஆகவும் இருக்கும். மாநிலங்களில் எத்தனை இடங்கள் அதிகரிக்கும் என்ற தகவல்களை பார்த்து வருகிறோம். எல்லா மாநிலங்களுக்கும் தலா 50 விழுக்காடு அதிகரிப்பு என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லியிலிருந்து கசியும் தகவல்கள். மீண்டும் களமிறங்கும் பிரதமர் மோடி. எல்லா மாநிலங்களுக்கும் தலா 50 விழுக்காடு அதிகரிக்க யோசனை. டெல்லியிலிருந்து கசியும் தகவல்கள். மீண்டும் களமிறங்கும் பிரதமர் மோடி.
மக்களவை இடங்களை 850ஆக அதிகரிக்க பாஜக திட்டம். தென்னகத்தின் கவலையை கருத்தில் கொண்டு புது யோசனை.